Joel chapter 1 verse 1 to 20. ஜோயல் 1 அதிகாரம் 1 முதல் 20 வசனம் வரை. வசனம் 1. பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். The word of the Lord that had come to the Joel, the son of the Bethuel. வசனம் 2. முதியோரே, இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களாவது உங்கள் பிதாக்களின் நாட்களாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டோ? Hear this, ye old man, and give ear, all you are the inhabitants of the lands. Heed and this burn your the days, or every even in the days of your fathers. வசனம் 3. இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் தெரிவிக்க கடவர்கள். Tell you the children of it, and let you the children tell their children and their children another generation. வசனம் 4. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளிகள் தின்றது. வெட்டுக்கிளிகள் விட்டதை பச்சை கிளிகள் தின்றது. பச்சை கிளிகள் விட்டதை முசுக்கட்டை பூச்சிகள் தின்றது. That which and this and plumber bone that and left in locusts eaten, and that which and this locust eaten left eaten, the cankerworm eaten, and that and which this cankerworm that and left eaten, caterpillar eaten. வசனம் 5. வெறியரே, விழித்து அழுங்கள். திராட்சை ரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, புது ரசத்தின் நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வயிறென்று விலகப்பட்டது. Ye the drunken there, and weep and love, all your drinkers of wine, because of the wine, not new wine, for it is cut off from your the mouth. வசனம் 6. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவா பற்கள் அதற்கு உண்டு. For a nation is the come upon the land, strong and without member, whose the teeth are these teeth of the land, a lion, and he eaten these chalk teeth of the great lion. வசனம் 7. அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. He ate and lay me wine waste, and broken my fig tree. He made its glen bare, and cast its away branch thereof are the made white. வசனம் 8. தன் பால வயதின் புருஷனுக்காக ரட்டு உடுத்தி இருக்கிற பெண்ணை போல புலம்பு. Lament like a virgin acquired with a shrigleth, for this husband of your youth. வசனம் 9. போஜன பலியையும் பான பலிகளையும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்றுப்போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். Then meat and offering and this drink offering is cut off from the house of the Lord, the praise. The Lord is the minister mourn. வசனம் 10. வயல்வெளி பாழாயிற்று, பூமியின் சதுக்கங்கொண்டது, விளைச்சல்கள் அழிக்கப்பட்டது, புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மண்ணாடு போயிற்று. The field is wasted, the land mourned, for the corn is the wasted, the new wine is the dried up, the oil and liquor. வசனம் 12. பயிரிடு குடிகளை வெட்டி
வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற்று போயிற்று. திராட்சை ரசத்தோட்டக்காரரோ, அலறுங்கள், வயல்வெளியிலே அலறு, ஒளிந்து போயிற்று. By the asmade hoe ye husbands, or hoe ye vineyards for the wheat and for the barley, because the errors of the field is the praise. வசனம் 12. திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது. மாதளை பேர்ச்சம் கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடிப்போயின. சந்தோஷம் மனுபுத்தரை விட்டு ஒளிந்து போயிற்று. The wine is dried up, and the spoke tree lying sere. The pomegranates tree, the plum trees also, and the apple trees, even all the trees of the field are withered, because joy is the withered away from the song of the man. வசனம் 13. ஆசாரியர்களே, இரட்டு உடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரோ அலறுங்கள். என் தேவனுடைய தொண்டரே, நீங்கள் உள்ளே பிரவேசித்து இரட்டு உடுத்துவர்களாய் ரதங்கள் உங்கள் தேவனுடைய ஆலயத்திலே போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. In your souls and lament your praise. How they hear the minister of this altar and come lay all the night, isn't neglect he minister of my God. For the meat offering and the drink offering is withholden from this house of your God. வசனம் 14. பரிசுத்த உபவாசங்களையே நியமியுங்கள், விசேஷித்த ஆசாரிப்பை கூறுங்கள். மூப்பரை தேசத்தின் எல்லை குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில் கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். 75. He the first and call and Solomon assembly gathered the elders and all the inhabitants of the lands into house of the Lord your God, and carry unto the Lord. வசனம் 15. அந்த நாளில் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது, அது சங்காரம் போல் சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. Also for the dry day of the Lord is as the distribution from this Almighty shall it come. வசனம் 16. நம்முடைய கண்களை விட்டு ஆகாரம் நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையே. Is not his meat and cut off before your eyes? Yes, joy and gladness from the house of your God. வசனம் 17. விதையானது மண் கட்டிகளை கீழ் மக்கி போயிற்று, பயிர் தீந்து போகிறதுனால் மண் தீந்து போகிறதுனால் பண்டகச்சாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின. The seed is the rotten under the clods, the greener are the leaden desolate, the branches are the broken down, for the crown is the withered. வசனம் 18. மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது, மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல்கள் இல்லாத நாள் கலங்குகிறது, ஆட்டு மந்தைகளும் சேதமாய் போயிற்று. How do this be as crown? The hands of this cattle are the perplexed, because they have the no answers, yea, the flock of the sheep are the made and desolate. வசனம் 19. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து ஜுவாலை வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரித்து போடுகிறது. O Lord, to thee will and I carry, for the fire hid and devoured the pasture of the wilderness, and the flames hit and burned all the trees of the field. வசனம் 20. வெளியின் மிருகங்கள் உம்மை நோக்கி கதறுகிறது,
நதிகள் தண்ணீரெல்லாம் வற்றி போயிற்று. அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து போட்டது. The bears are his field and carry also unto thee, for the rivers of the waters are the dried up, and the fire heat and the hair that pasture are this wilderness.